கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் நிற்கிறோம். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி சிட்டி பஸ்ஸெல்லாம் வரும் இல்லையா, அந்த இடத்துல நிற்கிறோம். நான் பஞ்சப்பூருக்கு போகலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன், கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பஸ்ஸஸே கிடையாதுங்க. 2-3 பஸ்ஸு வந்து நிற்காமல் போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து சிஎம் வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை இனாகுரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பஸ்ஸஸ் அங்கேருந்து வந்துகிட்ருக்கு. அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுருக்கு. நமக்கான பஸ்ஸு வந்துட்டுருக்கு. 45BA FO சொன்னாங்க. 45F அந்த பஸ் நமக்கு தெரியுது பாருங்க, முன்னாடி தெரியுதுங்களா, ஃப்ரீ பஸ். ஸோ அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணலாம் பார்க்குறேன். ஆனால் பஸ் நிற்கலாம் திருப்பி அகைன் வெயிட் பண்ண வேண்டி தான். ஸோ பார்ப்போம் வாங்க. அதுக்கு மக்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்கா, அப்படியே இருக்கும் எல்லாம் அந்த பஸ்க்கான வெயிட்டிங். ஓ மை காட், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஃப்ரீ பஸ் வேறு. மக்களே இங்கே பாருங்கள், மக்கள் கூட்டத்தை. ஃப்ரீயாக தான் வந்தது பஸ்ஸு, ஆனால் பஸ்ஸு ரொம்ப நேரமாக இல்லை. அதுதான் காரணம். பஸ் சர்வீஸ் அதிகமாக இல்லை, செம்ம கூட்டமாக இருக்குது. எப்படியோ நம்ம பஞ்சப்பூரில் சேஃபாக இருந்தால் சரி. டிக்கெட் ஃபேர் பாருங்கள், 10 ரூபா இருக்காங்க. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு சிட்டி பஸ் தான் போய்ட்டுருக்கோம். செம்ம ரசுங்க. 8 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஆனால் இது பஸ் போகிறத பார்த்தா 10-12 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி போய்ட்டுருக்கு. இதெல்லாம் ஊருக்கெலாம் போய்ட்டுருக்கு. எந்த ஊர் தெரியல, கண்ணுக்கு பார்க்க முடியல. சுற்றிக்கிட்டு போய்ட்டுருக்கு. கைஸ், இப்போது இது எந்த ஊர், மணிகண்டம் போட்டிருக்கு. மணிகண்டம் சொல்லிட்டு ஒரு பைபாஸு, மதுரை பைபாஸு. ஐ தாட் இந்த பஸ்ஸு பஞ்சப்பூரில் டிக்கெட் வாங்கினாங்க போட்டிருக்கு இல்லையா, அங்கே செம்ம ரஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு வேறு எங்கேயும் டைரெக்ஷனில் வந்து கிராமங்கள்லாம் சுற்றி இப்போது விராலி போகலாம். ஸோ நான் இறங்கியாச்சு. ஒரு ஹேங்கே இறங்குங்க, நிறைய பேர் இறங்குறாங்க இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்குறதுக்கு. அதனால் அந்த பக்கம் மாறிட்டு ரோடை கிராஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது பஸ்ஸோ ஆட்டோ போனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. இன்னொரு பஸ் ஒரு கேட்பமா அண்ணே, பஞ்சப்பூர் போனால் தெரியுமா? பஞ்சப்பூர் போகல. சரி ஏறிக்கிறோம். சரி, பஸ்ஸு மாறியாச்சு. அடுத்து பஞ்சப்பூருக்கு போகிறோம். கண்டக்டர் போனால் தான் தெரியும் அப்படின்ட்டு. ஏன்னா சுச்சுவேஷன் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, கரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா வர்ற பஸ்ஸே எப்படி தான் சுற்றி வந்துட்டாங்க. சரி பார்ப்போம். கைஸ், இறக்கி விட்டாங்க. ஆனால் உள்ளே போகணுமா, பஸ்ஸு உள்ளே போகாத இருக்குது. பாருங்கள், சாதாரணமாக ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குன்னு. அதுவும் இன்றைக்கி இனாகுரேட் பண்ணியாச்சு. பஸ் எல்லாம் உள்ளே போகலையாம். அந்த ஃபங்க்ஷனோட மீட்டிங் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சான். அதனால் வந்து க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால டிராஃபிக் மூட் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த பஸ்ஸும் அலோவ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரை நேஷனல் ஹைவே கொடியை பாருங்கள், திமுக கொடி பறந்துக்கிட்டு இருக்கு 2 பக்கமும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டுவாங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டு பிரம்மாண்டமாக தெரியுதுங்க, பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. நடந்து போகணும். இங்கே ஆல்ரெடி 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டோம். இன்னும் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அட்லாஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா திருச்சி சிட்டி கார்பரேஷனோட முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையம் வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்களேன், பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே. உள்ள போனதான் தெரியும் அந்த பிரம்மாண்டம். இப்போ தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாமே இது பண்ணி க்ளியர் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஸ்டாச்சு இருக்காருங்க, கலைஞருடைய சிலை இருக்குது, வெங்கல சிலை. இப்போ தெரியும் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எஸ், அவரோட சிலை தான் அது. இப்போ தான் இனாகுரேட் பண்ணியிருக்காங்க காலையில். பாடா, இந்த வெயிலை பார்த்துட்டு உள்ளே வரோம். எவ்வளோ கூலிங்காக இருக்குது தெரியுமா, செம்ம வெயிலாக இருக்குது. ரைட், என்னோட பாய் வந்துட்டுருக்காரு, அது நாமக்கல்லேருந்து. டெம்பரரி கேட்டு போட்டிருக்காங்க, எடுத்துருவாங்க. ஃபங்க்ஷனில் போட்டிருக்காங்க. அப்படி கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். இதுதான் பஸ் ஸ்டாண்டோடைய என்ட்ரன்ஸ். டிசைனாக இருக்குல்ல,
பக்கத்தில் இருக்குங்களா, ஹைவே நேஷனல் ஹைவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கிளாம்பாக்கம் மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸாக உள்ளே தள்ளி கிடையாது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வெளில வந்துடலாம். வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் உள்ளே வந்துட்டான் பாருங்கள். பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் கலைஞர். இந்த பக்கம் பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாம். ஸோ ஃபஸ்ட் டைம் உள்ளே வர்றேங்க, எப்படி இருக்கும் பாருங்கள். முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பெருநிலையம் பஞ்சப்பூர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது டிசம்பர் 2021. அதோட ஃபோட்டோஸு எல்லாமே பில்லர் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு வந்து பார்த்துருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பெரிய எல்இடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, டைமிங் டேபிள், பஸ்ஸோட டைமிங்கு, எங்கேருந்து கிளம்புது அப்படிங்கிறது எல்லாமே ஐடியில் கொடுக்குறாங்க. கேசிபிடிக்கு பதிலாக கேகேபிடி திருச்சி. டிபார்ச்சர் டைம் பாருங்கள், காலைல 9 மணி 9:10 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்க வச்சிங்களேன், உங்களுக்கு பஸ்ஸு எங்கேருந்து கிளம்புது எந்த டைமிங் எல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, பெரிய டிஸ்பிளேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோடைய பஸ் ஸ்டாண்டுடைய முழு வழியும் கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதான். ஸோ இதான் என்ட்ரன்ஸு, திருச்சி மாநகராட்சி. உள்ளே போய்ட்டு கலைஞர் கருணாநிதியோடைய சிலை இருக்குது. உள்ளே வந்த பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே பார்த்தா பிளாக்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்தோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, 2 இருக்குது. ஸ்டேர் கேஸ் இருக்குது, இப்படியே போயிடலாம். இந்த பக்கம் டாய்லெட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நேராக போயிடலாம். உள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏசி தான், ஆனால் இப்போ ஏசி ரன் ஆகலை. ஓகேங்களா, உள்ளே வந்தாலே அந்த ஏசி அந்த இது கிடையாது. நான் ஸ்டில் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக பார்த்தீங்கன்னா பேட்ரி கார் கொடுத்துருக்காங்க. நடக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. எஸ்கலேட்டருக்கு பாருங்க, நீங்கள் மேலே போகிறதுக்கு. ஸ்டேர் கேஸும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. லிஃப்ட் வந்து இருக்காருங்க. ஸோ அதான் லிஃப்ட்டு. அந்த பக்கமாக ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் அது மேலே படி ஏறி போய்க்கலாம். ஷாப்ஸ்லாம் க்ளோஸ்டு, இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணனால டைம் எடுக்கும். எப்படி பார்த்தாலும் 15 நாள் 20 நாள் 1 மாதம் கூட ஆகலாம். நீங்கள் கேசிபிடியில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் டைம் எடுத்து தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளாட்ஃபார்ம் 1, 2 பார்த்தோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடைமேடை 3 and 4. ஸோ 3, 4 இங்கே வரணும்னா இங்கே தான் வரணும். இப்படி கூட வந்துக்கலாம், ஸோ வெளியில் கூட வந்துக்கலாம். ஸோ உள்ளே எந்தெந்த பிளாட்ஃபார்ம் எந்த பஸ்லாம் பார்த்துடலாம், லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கே மெயின் பிளாக் பார்த்துடலாம். பிரம்மாண்டமாக இருக்குங்க. இல்லை கடைகள்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோ இதாக இருக்கும். 5 and 6க்கு வந்துருக்கோம். இங்கே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு. நடைமேடை 5ல் எந்தெந்த ஊருக்கெலாம் பஸ் இருக்குன்னு பாருங்கள். 5ல் மதுரை, திருச்செந்தூர், நாகர்கோவில், சிவகாசி, அப்புறம் 6ல் ராமேஸ்வரம், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இதோட மிகப்பெரிய எல்இடி இங்கே இருக்குது. ஸோ இங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள். 6ல் ராமேஸ்வரம், ராம்நாடு, தொண்டி எல்லாம் போட்டிருக்காங்க. கீழே போகிறதுக்கும் போய்க்கலாம். பேஸ்மெண்ட் பார்க்கிங் இருக்கு இல்லையா, அதுக்கும் போய்க்கலாம். இந்த பக்கம் ரைட் சைடில் ஆவணி பஸ் ஸ்டாண்டு வந்துடுமா. இந்த பக்கம் டிக்கெட் கவுண்ட்ரு, டிஎன்சிசி, இது எல்லாமே கடைகள். இப்போ நம்ம கடைசியில் வந்துட்டோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7, 8. ஓகேங்களா, 7 and 8 இந்த பக்கம் தான் போகணும் கடைசி. தஞ்சாவூர் 8ல் போனீங்கன்னா தஞ்சாவூர் போகலாம், கும்பகோணம் போகலாம். ஓகேங்களா, டிஸ்பிளே பாருங்கள். 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த 7 வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருவாரூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, காரைக்கால் எல்லாமே 7 பிளாட்ஃபார்ம் நம்பர் 7.
இதான் லாஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபசல் பஸ்ஸஸ் போகிறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸு. சிட்டி பஸ்னால் நீங்கள் மேலே போகணும். ஓகேங்களா? இப்போது நம்ம பேக்கில் நிற்கிறோம், பேக் என்ட்ரன்ஸில். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆட்டோ ஸ்டாண்டு. உங்களுக்கு பார்க்கிங் வந்து அப்படியே வந்து கீழே போயிடலாம். ஃப்ரண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேக்கில் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ உள்ளே போய்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் மேலேயும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு அங்கங்கேயும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் இங்கே போகலாம், இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நடைமேடு டு சென்னை மாதவரம் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? 2 பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் கடைகள். சிட்டி பஸ் ஸ்டாண்டு ஸ்டேர் கேஸ் இங்கே இருக்குது. அப்படி வேணால் நீங்கள் ஆவணி பஸ் ஸ்டாண்ட் டிக்கெட் வாங்கிக்கலாமா. ஆவணி பஸ் ஸ்டாண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, இன்னும் முடியலை. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ஆவணி பஸ் ஸ்டாண்ட். ஸோ நம்ம சிட்டி பஸ் வர இடத்துக்கு போவோம். ஸ்டேர் கேஸில் போகலாம். நான் லெஃப்ட்டு எதுவும் ரன் ஆகலை. we are in ஃபஸ்ட் ஃப்ளோர், மேல் தளத்தில் இருக்கோம். ஸோ இங்கே தான் சிட்டி பஸ்ஸஸ்லாம் ஆர்ஜினேட் ஆகும். இதான் வழி. இப்படி வருவாங்களா இல்லை அப்படிலாம் தெரியல. பட் இப்படி வந்துட்டு அப்படி வருவாங்களா இல்லை அங்கேருந்து இப்படி போகலாம். ஸோ சூப்பரான சிஸ்டமாக இருக்குல்ல. ஏன்னா கேசிபிட்லாம் அந்த மாதிரி கிடையாது, தனியாக இருக்கும் செப்பரேட்டாக ஒரு பிளாக்கில். இது உங்களுக்கு வந்து அழகாக மேலே வந்துடலாம். அதான் பஸ் கார்ஸ்லாம் போய்ட்டுருக்காருங்க. ஸோ வெயிட்டிங் சேர்ஸு. ஸ்டெப்ஸில் ஏற முடியாதவங்க நீங்கள் லெஃப்ட்டில் வந்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எஸ்கலேட்டரில் வந்துக்கலாம். எது சௌகரியமோ அதை வந்துக்கலாம். நீங்கள் நம்ம திருச்சியில் இருக்கோம். திருச்சியில் முக்கியமாக 8 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். எஸ், திருச்சி அடையாளம். அதாவது திருச்சியில் வந்து எவ்வளோ அடையாளம் இருக்குது. மலைக்கோட்டை சொல்லலாம், காவேரி சொல்லலாம், திருச்சிக்கு சமயவரம் இருக்குது. அதே மாதிரி திருச்சிக்கு வந்து புதுசாக ஒரு லிஸ்ட்டில் வந்துருக்குது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. பஞ்சப்பூர் இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அது ஃபஸ்ட்டு நான் உள்ளே வர்றேன். மிக பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு தேதி பார்த்தீங்கன்னா 9th மே. இன்றைக்கி தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் திறந்து வச்ச காலையில். ஸோ நான் வந்து மதியானம் வந்தேன். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பஸ் மூவ்மெண்ட் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை இப்போ வரைக்கும். ஸோ நிறைய பஸ்ஸஸ் வந்திருக்கு. அவங்க வந்து நிறைய ரூட்ஸுக்கு வந்து புது வண்டி விட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. நிறைய பஸ்லாம் கிராஸ் போய்ட்டு சிட்டிக்குள்ளே. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதாவது இப்போ பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சில வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. பட் நிறைய மக்கள் இங்கே வர்றாங்க. உள்ள பக்கத்தில் உள்ள மக்கள், திருச்சியில் உள்ள மக்கள், அது மாதிரி வெளியில் உள்ள இப்போ நம்மள மாதிரி பிளாக்கர்ஸு, வெளியில் உள்ள மக்கள் அந்த மாதிரி பார்த்து போகிறாங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து சென்னை கேசிபிடி பேசிகிட்டு இருப்போம், பெருமையை பேசிகிட்டு இருப்போம், கிளாம்பாக்கம்ன்ட்டு. அதே மாதிரி சென்னைக்கு எப்படி கிளாம்பாக்கம் முக்கியமோ அதே மாதிரி திருச்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா திருச்சிக்கு வந்து ரொம்ப காலமாகவே நம்மலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கும் பெஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டாக வந்திருக்கு. இப்போ சென்னைக்கு பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்துருச்சு. மதுரைக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதே மாதிரி திருநெல்வேலிக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கொடுத்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இருக்குது. ஆனால் திருச்சி வந்து ஒரு முக்கியமான சிட்டி. தமிழ்நாட்டில் ஒரு நடுத்தர, அதாவது சென்ட்ரல் இருக்கக்கூடிய சிட்டி. திருச்சியிலேருந்து எந்த ஊருக்கும் ஓவர் நைட்டில் போயிடலாம் சொல்லி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டுங்கிறதே ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கும் அந்த சிட்டி அளவுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் இல்லை. இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப மோசமாக இருந்துருந்துச்சு. அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சீசன் டைம், பீக் ஹவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிற்கவே முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். எப்படா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு விடிவு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது மிக பிரம்மாண்டமாக வந்து இப்போது திறந்துட்டாங்க. நம்முடைய முதல்வர் வந்து 2021 டிசம்பரில் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. இப்போ 2025 9th மேல ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏசி ஃபுல்லாகவே, கீழே ஃபுல்லாகவே ஏசி தான் உங்களுக்கு. அங்கங்கே எஸ்கலேட்ரு, லிஃப்ட்டு எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே நான் குறிப்பாக நான் இங்கே தான் வந்திருக்கேன், மேலே இருந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு. இது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சிட்டி பஸ்ஸஸ் வர்றதுக்கான இடங்கள் இது. ஓகேங்களா? நீங்கள் திருச்சிக்கு இங்கே சிட்டிக்குள்ளே போகணும், இல்லை பக்கத்தில் உள்ள விராலிமலை, உறையூர், பழக்கரை அந்த மாதிரி போகணுன்னா நீங்கள் இங்கே தான் வரணும். இங்கே தான் பஸ்ஸஸ் வருவாங்க. அந்த டிஸ்பிளே தெரியுதுங்களா? ஸோ பஸ்ஸஸில் எங்கே நிற்கிதோ அதை இண்டிகேட் பண்ணோம். நீங்கள் வெயிட் பண்ணி அப்படியே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் எஸ்கலேட்டர்லேயே லிஃப்ட்லேயே கீழே இறக்கி
முப்பசல் பஸ் டெர்மினஸ் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் ஏறிக்கலாம், அவ்வளோதான். அவங்க சொன்ன மாதிரி 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க, 2025 முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 ஏக்கருங்க, 40 ஏக்கர் இந்த பஸ் ஸ்டாண்ட் பறந்து விரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 246 கோடிங்க. 246 கோடி செலவு பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3200 பஸ் அக்காமடேட் பண்ணலாம். ஓகேங்களா, 3200 பஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். டெய்லி வந்துட்டு போகுது இல்லையா அந்த பஸ்ஸஸ்ஸு. மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி பஸ்ஸஸ் தான். திருச்சி தாண்டி கிராமங்களுக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் மேலே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபசல் பஸ்ஸு, எஸ்சிடிசி, ஆம்னி பஸ் எல்லாமே கீழே தான் வரும் உங்களுக்கு. எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு அந்த மாதிரி. இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இப்போ வந்து சில பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் நைட்டில் வருவாங்க, இல்லை காலையில் வருவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ணால் அதுக்கும் தனி ரேக் கொடுத்துருக்காங்க. 401 பஸ்ஸு ஒரே இடத்துல நிப்பாட்டலாம். அது என்ன பஸ்ஸுன்னு பார்த்துடலாம். சிட்டி பஸ்ஸஸ் பொறுத்த மட்டும் 56 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி மொபசல் பஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா நிறுத்தம் வந்து 141 பஸ் பே இருக்குது. அது மாதிரி மற்ற பஸ்ஸை வந்து செல்றதுக்கு 120 பஸ் பே இருக்குது. பார்க்கிங் மெயினாக சொல்லலாம், பார்க்கிங் இல்லையா. ஸோ பார்க்கிங் பொறுத்த மட்டும் 1900 இல்லை 2000, கிட்டத்தட்ட 2000 வெஹிக்கிள் வரைக்கும் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் இந்த பஸ் டெர்மினஸில், இந்த பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸில். அதே மாதிரி 100 ஆட்டோக்கள் நிறுத்திக்கலாம் பின்னாடி. லாஸ்ட் இருக்குது இங்கே லாஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து 100 ஆட்டோ நிப்பாட்டிக்கலாம். இதே போல் 216 கார்ஸு. நீங்கள் காரில் வரீங்க இல்லையா, ஸோ நீங்கள் எங்கேயாவது திருச்சியிலேருந்து வர்றீங்க, வெளியூர் போகணும் அப்படின்னு காரை பார்க் பண்ணிட்டு நீங்கள் 216 கார் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் இந்த பஸ் ஸ்டாண்டில். பார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்து பஸ் ஏறி போய்க்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பயணிகளுக்கான வெயிட்டிங் ரூமு, ஃபீடிங் ரூமு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸு. ஓகேங்களா, டாய்லெட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. கீழே எஸ்கலேட்ரு, லிஃப்ட்டு, ஸ்டேர்கேஸு எல்லாமே இருக்குது. எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா கடைகள் முக்கியங்க. ஏன்னா கடை இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. நம்ம தொலைதூரத்துக்கு போகிறோம் வச்சுன்னா ஏதாவது கண்டிப்பாக ஒரு லஞ்சோ, மீல்ஸோ, டிஃபனோ, இல்லை ஸ்வீட்ஸோ, இல்லை பிஸ்கட்டோ ஏதோ வாங்கிட்டு போவோம் இல்லையா, அதுக்குன்னு அங்கங்கே ஷாப் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் விரைவில் உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துடும். ஸோ மக்கள்லாம் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் இந்த பக்கம் ஏரியா மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. குறிப்பாக லேடிஸ் கூட வர்றாங்க. லோக்கல் உள்ளவங்க பைக்கில் வந்து அப்படி காரில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கலாம். மேலே பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படி பார்த்துக்கலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் மேலே கீழேயும் பார்த்துட்டோம். இப்போ வந்து பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வர்றோம் பிளாட்ஃபார்ம் நிறுத்தம், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சென்னை தான், எம்எம்பிடி, கேசிபிடி அந்த மாதிரி நினைக்கிறேன். எஸ், கேசிபிடி, எம்எம்பிடி தான் பஸ்ஸஸ் போகிறதுக்கான பஸ் பே தான் அது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோஸ் நிற்கிது, ஆட்டோ பைக் தான் நிற்கிது. ஸோ பஸ்ஸெலாம் வராதனால மக்கள்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிடலாம். ரன் ஆகுது, ஓகே, தண்ணி வருது. சில இடங்களில் வரலை. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா டாய்லெட்ஸில் சில இடங்களில் வரும், சில இடங்கள் வரல. ஆப்ரேஷன் வரும்போது தான் ஃபுல்லாக பார்ப்பாங்க நினைக்கிறேன். மேலே போட்டிருக்காங்க பாருங்க, நிறுத்தம் 1 and 2 பார்த்திங்கன்னா சென்னை, கிளாம்பாக்கம், மாதவரம். பிளாட்ஃபார்ம் உள்ள சின்ன கார்டர் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். நைட் டைம் வந்தீங்கன்னா லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 3, 4க்கு வந்திருக்கோம். 3 and 4 மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருத்தணி, பாண்டிச்சேரி, கடலூர், நெய்வேலி, ஓகேங்களா, முசிறி, ஈரோடு, சேலம், ஊட்டி, மேட்டுப்பாளையம், கடலூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4. பிளாட்ஃபார்ம் 3 and 4 4 பிளாட்ஃபார்ம் பார்த்தோம். இப்போது 5, 6, 7 போகிறோம். பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியாக டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருநங்கையில் ஒதுங்கிடம், இது லேடிஸு, ஜென்ஸுக்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்க, டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனி ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 and 6 நிற்கிறோம் பிளாட்ஃபார்ம். அங்கே கொடுத்த மாதிரி இங்கே நேம் போர்டெலாம் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது உங்களுக்கு என்னென்ன ஊருன்ட்டு. ஸோ ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தொண்டி,
இந்த பக்கம் மதுரை 121 ஏசி. இதுவெல்லாம் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ரூட்டு. 6 பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ராம்நாடு, ராமேஸ்வரம், பரமக்குடி, காரைக்குடி, புதுக்கோட்டை அந்த மாதிரி ஊருக்கலாம், தொண்டி அந்த மாதிரி ஊருக்கலாம் போகிற பிளாட்ஃபார்ம் நம்பர் 6. ஃபைனலாக நம்ம போகக்கூடியது 7 and 8. 7 and 8 பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெல்டா ரீஜன் தான். குறிப்பாக தஞ்சாவூர் தாண்டி கும்பகோணம் தாண்டி மயிலாடுதுறை, சிதம்பரம், சீர்காழி, அப்படியே பார்த்திங்கன்னா காரைக்கால், இந்த பக்கம் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 7, 8 வரும். எஸ், வி ஆர் அட் ஃபைனல் லாஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் 7 and 8. இங்கே நேம் கொடுத்துருக்காங்க. 7ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருவாரூர், நாகூர், பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. வேதாரண்யம், 8 பார்த்தா தஞ்சாவூர், கும்பகோணம். உங்களுக்கு வந்து எல்லாமே டெல்டா ரீஜன் தான். இந்த லாஸ்ட்டு 2, 7 and 8 பக்கத்துலேயே ஒன்று டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டிசேபிள் பர்சனுக்கும், லேடிஸு, ஜென்ட்ஸ். இன்னும் ஒர்க் முடியல, இன்னும் ஸ்டில் போயிட்டு தான் இருக்குது வேலை. வீடியோ பார்த்துருப்பீங்க. பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டு திருச்சியில். ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டு. திருச்சிக்கு அவசியம் அந்த பஸ் ஸ்டாண்டு தேவை. ஃபைனலாக வந்துருச்சு. சூப்பராக சென்னை கிளாம்பாக்கத்துக்கு இணையாக அந்த பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. கிளாம்பாக்கத்துக்கு இணையாக அந்த பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. திருச்சிக்கு மஸ்ட்டுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. என்ன மக்கள்லாம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. எப்படி கிளாம்பாக்கத்தில் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி இங்கே கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தள்ளி லொக்கேட்டாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. அதனால் வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே தான் வரும். மதுரையாக இருக்கட்டும், நாகர்கோவிலாக இருக்கட்டும், மற்ற ஊர் எல்லா ஊர், கரூராக இருக்கட்டும், எல்லாம் இங்கே தான் வருவாங்க. பெரம்பலூர் பஸ் கூட இங்கே தான் வருவாங்க. நீங்கள் வர்றதுன்னா அங்கேயே நீங்கள் நம்பர் 1 இறங்கி உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். சிட்டிக்குள்ளே வேலையை எல்லா பஸ்ஸும் இங்கே தான் ஆர்ஜினேட் ஆகும், இங்கே தான் எண்ட் ஆகும். ஸோ கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக பழகிட்டு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான பஸ் ஸ்டாண்டு. இன்னும் உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரல. ஸோ வந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கடையெல்லாம் திறக்கலை. முதல்ல பஸ்ஸு வரட்டும். பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் விடுறதா சொல்லியிருக்காங்க. சின்ன வேலைகள் ஆல்மோஸ்ட் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு ஆவணி பஸ் வேலை நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் முடிஞ்சிடும். பட் இந்த சின்ன வேலையை முடிச்சிட்டாங்கன்னா பஸ்ஸு உள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கடையெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க, திறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாகவே வந்து ஒரு விளாக் பண்ணலாம். எப்படி பஸ்ஸு மக்கள் எப்படி வர்றாங்க, எப்படிலாம் வருது, கூட்டத்தை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி திருச்சி ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. திருச்சி பஸ் ஸ்டாண்டை பார்த்தோம். இப்போ இருக்க பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டையும் பார்த்தாச்சு. பல போராட்டங்க. இந்த வெயிலில் பஸ்ஸெல்லாம் ஏறி வந்து இப்படி வந்தாச்சு. சூப்பராக பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் உங்களுக்கு. நிறைய பஸ் ஸ்டாண்ட் இன்னும் விழாக்கு வரும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான செய்யலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர். ஓகேங்களா?